ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ கல்யாண நாள் வாரத்துக்குள்ளே நம்ம கார்த்திகை தீபா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ரம்யா அடுத்தடுத்து திட்டங்கள் போடுவாங்க நம்ம ரியா பேச்சு கேட்டு. ஆனால் எல்லா திட்டமுமே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம தீபா பக்கம் நம்ம மைட்லேயும் மீனாட்சியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா, அதனால் தீபாவை எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரம்யா என்ன திட்டம் போடுறாங்கன்னா கடைசியில் கல்யாண பொண்ணையும் மாற்ற வேண்டியதா அப்படின்னு சொல்லி ரம்யா அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா அலங்காரப்படுத்துறதுக்காக நம்ம மீனாட்சியும் மைத்திலையும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம ரம்யாவும் கூடவே அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மைத்திலி இங்கே பாரு தீபா, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நாம சந்தோஷமா இருக்க முடியாது. கடைசி அந்த தாலி கட்டுற ஒரு நிமிஷத்துல கூட யாராச்சும் நீ நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எது சதித்திட்டங்கள் போடலாம். எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ அப்படிங்கிறதும் ரம்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன மைட்லி, என்ன தாண்டி குட்டி காட்டி பேசிட்டு இருக்கீங்க பாத்தியா தீபா, ஆரம்பத்துல இருந்தே உங்க அன்னைக்கு என்னை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. இப்போ உன் கல்யாணத்தை நானே நிறுத்தவன்னு பேசுறாங்க. நீ என்னன்னா கேட்டுட்டு அமைதியா இருக்க. என்ன தீபா, நான் உன் கல்யாணத்துக்கு நிக்க வேணாமா, நான் இங்கிருந்து போயிடவா அப்படின்னு கேட்டது. ஏ அம்மோ, அண்ணி அப்படித்தான் பேசுவாங்க. இங்கே பாரு, உன்னை பற்றி சரியா அன்னைக்கு தெரியல அம்மோ, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு, அண்ணி இங்கே பாருங்க, இன்னொரு வார்த்தை அம்மாவை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அண்ணி, அப்புறம் கடைசியில் நானே மனமடியை விட்டு எழுந்திரிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னது. ஏய் தீபா, என்ன பேசிட்டு இருக்கேன்? இங்கே பாரு, உன் கண் முன்னாடி தான் நான் அப்போ பேசுகிறேன், நான் எதுக்கு அவளை சொல்லணும்? நான் என்ன அவள் பேர் எழுத்தனா? இங்கே பாரு, தொப்பி பொருந்தவங்க போடலாம், குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவ ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கா போல, அதான் நான் பேர் சொல்லாமலே அவளாவே பொருத்திக்கிட்டா தனக்கு அப்படின்னு மைத்லி சொன்னதும் ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு அம்மோ, ஏற்கனவே என் கல்யாணம் மிகப்பெரிய குழப்பத்தில் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யாரும் மறைமுகமாக இருந்து என்ன தாக்கிட்டு வேற இருக்காங்க. ஸோ அண்ணி சொல்றதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அண்ணி கொமனாத்தா சொல்கிறாங்க அப்படின்னதும் ரம்யாவும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தால் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்குள்ள இந்த மைட்லி மீனாட்சியை நம்ம வெளியில அனுப்பணும், அப்போதான் நாம இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மைட்லிய ஜானகி கூப்பிட்டதும் மைட்லி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ மீனாட்சி எப்படியாச்சும் வெளியில் போக வைக்கணுமே அப்படின்னுட்டு ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட ரம்யா சொல்கிறாங்க. இப்படியே அவங்கள அத்தை வரட்டான்னு சொல்லுங்க அப்படின்னதும் அந்த சின்ன பொண்ணு மீனாட்சி கிட்ட போய் உங்கள் அத்தை வர சொன்னாங்க அப்படின்னதும் மீனாட்சியும் தீபா கிட்ட, தீபா ரெடி ஆயிட்டு நாங்கள் உன்னை கூட்ட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துலேருந்து நம்ம மீனாட்சியும் போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதோ கார்த்திகை மணமடியில் உட்காடுறாங்க. ஸோ இதே டைம் முக்காடு போட்டு ரியாவும் கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ரியாவை பார்த்து ரம்யா அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏய் நீ இங்கே எப்படி, இங்கே பாரு, யாராச்சும் உன்னை பார்த்தாங்க அவ்வளோதான், உன் கூட சேர்ந்து நானும் வசமாக மாட்டிப்பேன். இங்கே பாரு ரியா, ஒழுங்கா இங்கிறது கிளம்பு அப்படின்னு ரம்யா சொன்னதும், இங்கே பாரு, உன் காற்றுல கார்த்தி தாலி கட்டுற அழகை நான் பார்க்க வேணாமா? அந்த தீபா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை கொணிச்சு நிற்கணும், அந்த அழகை பார்த்து நான் ரசிக்க வேண்டாமா? இங்கே பாரு ரம்யா, உனக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நோக்கம் மட்டும் கிடையாது. எனக்கு என் வாழ்க்கையை கெடுத்த அந்த தீபா மீனாட்சி வாழ்க்கை நாசமாக போகணும், அந்த தீபாவோட வாழ்க்கை இல்லாமலே போகணும், அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே பாரு, கடைசி வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இருந்துக்கோ. முக்கியமாக உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரம்யாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரியா அங்கிருந்து மறைமுகமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாப்பிள்ளை உட்காடுறாங்க. உடனே நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா தீபா ரூமுக்கு போறாங்க. அப்போ என்ன தீபா, என்ன ஆச்சு? ஆமா மீனாட்சி எல்லாம் எங்க, அவங்க வெளியில போயிருக்காங்க. சரி இங்க பாரு, இனி நீ பச்சை தண்ணி கூட குடிக்கல மார்னிங்ல இருந்து, இந்த யூஸ் ஆச்சு குடி அப்படின்னதோ, ஐயோ அம்மோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா குடிச்சுக்கிறேன். இங்க பாரு, அதுக்கப்புறமா நிறைய வேலைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கு தீபா, நீ அது வரைக்கும் சாப்பிடாம இருக்க போறியா என்ன? இந்த
இதை குடிச்சுக்கோ அப்படின்னதும் உடனே அந்த யூஸை வந்து முழுக்கா குடிச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ ரம்யா வந்து அந்த இடத்துல செம ஹாப்பியாகிறாங்க. பார்த்தா தீபாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலை சுத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்து ரம்யா வந்து அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கதவையும் சாத்திடுறாங்க. ஆமா, எனக்கு ஒரு மாதிரியா தலை சுத்துது. ஆமா இந்த யூஸ்ல என்ன கலந்து இருந்தேனே, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே ரம்யா வந்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் பைத்தியமாடி, உனக்கு நான் தலை சுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன்? ஏ லூசு, எனக்கு பைத்தியம் இல்லடி, உனக்கு தான் பைத்தியம், முட்டாள் அப்படின்னதும் தீபா அதிச்சாராங்க. அம்மோ என்ன பேசுறேன், இங்க பாரு தீபா, என்ன மன்னிச்சிடு. இவ்வளோ நாளா நான் காட்டி அடையணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு திட்டமா பார்த்து பார்த்து போட்டேன். இன்னைக்கு என் ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. என்ன அப்படி பாக்குற? நான் காதலிச்ச காதல வேற யாரும் கிடையாது, உன் புருஷன். சாரி, அதாவது என் வருங்கால புருஷன் காட்டிட்டான் அப்படின்னது தீபாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. ஏய் என்னடி பேசுற, விளையாடுறியா அப்படின்னு சொல்லி ரம்யாவை அடிக்கலான்னு போகும்போது தீபாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ரம்யா, இங்க பாரு காட்டி, எனக்கானவர், எனக்கு மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உனக்கே கல்யாணம் நடந்துச்சு. சொல்ல போனா எனக்கு பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற. அதை ஒரு நாள் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது தீபா. இங்க பாரு, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், அதுக்காக நான் என் காத்தியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். காத்தி எனக்கு மட்டும்தான், எனக்கு கிடைக்காத காத்தியை நான் யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன், இன்னும் மன்னிச்சிரு தீபா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து தீபா கண்ணத்திலே அடிக்கிறாங்க. இங்க பாரு அம்மோ, நீ ரொம்ப தப்பு பண்ற துரோகி, இப்படியே முதுகுல கொட்டிட்டியடி. இத்தனை நாளா அண்ணியும் மீனாட்சி அக்காவும் சொன்னப்போ நான் நம்பவே இல்லை, ஆனா நீ இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ரம்யா. இங்க பாரு, நீ ரொம்ப தப்பு பண்ற, பின்னாடி ரொம்ப வருந்துவ, என்ன விடு அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு தீபா, உங்ககிட்ட நடந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, அங்க முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு அப்படின்னுட்டு தீபாவை அடிச்சு அந்த இடத்துல மயக்கமடைய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூம்ல இழுத்துட்டு போய் கட்டி போட்டுட்டு நம்ம தீபாவோட ட்ரெஸ் அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க ரம்யா. ஸோ அந்த புடவையை கட்டிட்டு தீபாவோட நகை எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா முக்காடு போட்டுட்டு தீபா மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஐயவர் வந்து நல்ல நிறம் முடிய போதோ பொண்ணு போய் அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னது உடனே மீனாட்சியும் மைட்லியும் வராங்க. அங்க பார்த்தோம்னா தீபா முக்காடு போட்டு இருக்காங்க. என்ன இவ முக்காடு போட்டுட்டு இருக்கா, ஏற்கனவே முக்காடு போட்டதால தான் 1000 பிரச்சனைகள், இதுல இப்ப வெறும் முக்காடு போட்டுட்டு இருக்கா அப்படின்னுட்டு உடனே மைட்லி மீனாட்சியும் வந்து ஏ தீபா, உனக்கு என்ன பைத்தியம் கேட்டியும் பிடிச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் முக்காடு எடு அப்படின்னதும் ஐயோ அண்ணி முக்காடை எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம ரம்யா வந்து தீபா குரல்ல பேசுறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா தீபா, ஆரம்பத்துல என்ன பிரச்சனை நடந்து உனக்கு முக்காடு போட்டுதான் இவ்வளவு வினா நடந்துச்சு, அதை மறந்துட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் ஐயோ அண்ணி அது ஏதோ தெரியாதனமா நடந்துச்சு, ஆனா இன்னைக்கு உண்மையிலே நான் முக்காடு போட்டே ஆகணும் அண்ணி, ஏன்னா என் புருஷன் 2ஆம் தரமா என் கழுத்துல வந்து தாலி கட்ட போறாரு. அது மட்டும் கிடையாது அண்ணி, யாருமே என்ன பார்க்க கூடாதா, அது வந்து என் புருஷனுக்கு தோசமானு நானும் அத்தையும் ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ அந்த லேடி சாமியார் சொன்னாங்க, அதனால கண்டிப்பா நான் முக்காடு போட்டு தான் இருக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம மைட்லி மீனாட்சியும் என்னவோ பண்ணு, எப்படியோ நீ உன் களத்துல காத்தி நல்லபடியா தாலி கட்டினா அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைட்லியும் தீபாவை அழைச்சிட்டு வராங்க. என்ன இவ முக்காடு போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி ஜானகியும் தர்மலிங்கமையாவும் யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம தர்மலிங்கமையா எதுவும் பரிகாரத்துக்காக இப்படி நம்ம பொண்ணை முக்காடு போட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கார்த்திக்கும் வந்து குழப்பமா இருக்கு. ஐயோ என்ன இவங்க மறுபடியும் முக்காடு போட்டுட்டு வராங்க, ஆரம்பத்துல இந்த முக்காடாலதான் 1000 பிரச்சனைகள், எதுக்கும் நாம தீபாவான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு கார்த்தி வந்து முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபிராமியும் வந்து யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம தீபா ஒரு வழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் அந்த இடத்துல மௌனமா இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. அதே இடத்துக்கு அந்த லேடி சாமியாரும் வந்துடுறாங்க. உடனே நம்ம தீபா வந்து மயக்கம் அடைச்சிருக்கிற அந்த ரூமுக்கு போய் தீபாவுக்கு தண்ணி தெளிச்சு மெதுமா எழுப்பி விடுறாங்க. பார்த்தா தீபா வந்து கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொன் சாமியார் வந்து நிக்காங்க. அம்மா ரொம்ப நன்றிமா என்னை காப்பாத்தினதுக்கு அப்படின்னது. உடனே அந்த சாமியார் வந்து இத்தனை நாளா யார நீ நல்லவங்களா நம்பி இருந்தியோ அவங்களே உன் முதுகுல குத்திட்டாங்க பாத்தியா? ஆமாமா, அவ என்னோட சின்ன வயசு தோழி, அவ
இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு தீபா சொன்னதும், போமா உன் வாழ்க்கையை அவ தட்டி பறிக்க போறா, குயிக்கா ஓடி போய் உன் புருஷன் கையால உன் கழுத்துல தாலியை வாங்கிக்கோ, நான் ஆசீர்வாதம் பண்ணுவான் அப்படின்னதும் நம்ம தீபா வந்து ரெடி ஆயிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து நீங்க தீபா தானே அப்படின்னது, என்னங்க இது இவ்வளவு குசும்பு, நான் தீபா தாங்க அப்படின்னதும், அப்பாடா அப்படின்னு கார்த்தி இங்க பார்த்தோம்னா டைம் ஆயிட்டே போகுது. உடனே ஐயர் வந்து தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்போ மீனாட்சி எல்லார்கிட்டையும் தாலியை ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நம்ம கார்த்தி கையில கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அபிராமி வந்து சரியா கார்த்தி வந்து ரம்யா கழுத்துல தாலி கட்டலான்னு போகும்போது அபிராமி தடுத்து நிறுத்துறாங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் அப்பா, ஐயரே நல்ல நேரம் இருக்குல்ல, ஆமாமா நல்லா இருக்கு அப்படின்னதும், இல்ல நாங்க ஒரு பெண் சாமியாரை பார்த்துருந்தோம், அவங்க தான் ஆபத்து நடந்தப்போ தீபா உயிரை காப்பாத்தினாங்க, அது மட்டும் இல்லாம தீபாவோட கல்யாணத்துக்கு வந்து அவங்களே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தியும் சரின்னு சொல்றாங்க. என்னங்க இது அத்தை, என் கல்யாணம் தடைப்பட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு அத்தை, ப்ளீஸ் அத்தை, எதுவா இருந்தாலும் தாலி கட்டி முடிய பேசலாம், அந்த சாமியார் கண்டிப்பா வருவாங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும் அப்படின்னதும், சரிமா தீபா, நீ இவ்வளோ பதட்டப்படும் போது நான் என்ன சொல்ல முடியும், சரிப்பா கார்த்தி தீபா கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த சாமியார் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்தி எல்லாருமே அதிர்ச்சியாராங்க. அம்மா வந்துட்டீங்களா, உங்களுக்காகத்தான் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்மா, வாங்கம்மா கார்த்தி, இவங்க தான்ப்பா நம்ம தீபா உயிரை காப்பாத்தின சாமியார், வாங்கம்மா இப்போ வாச்சும் நாங்கள் தாலி கட்டலாம்ல அப்படின்னதும், என்னது தாலி கட்ட போறீங்களா, என்ன அபிராமி மறந்துட்டீங்களா, இங்க பாருங்க கார்த்தி வந்து தாலி கட்ட வேண்டியது தீபாவுக்கு, இன்னொரு கழுத்துல தாலி கட்டி அதை ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா அப்படின்னதும் எல்லாருக்குமே இடி விழுந்த மாதிரி போயிடுது. என்னம்மா சொல்றீங்க, என் புள்ள பக்கத்துல இருக்கிறது என் மருமக தீபா தான் அப்படின்னதும், அப்படின்னா இவ யாரு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அவங்க பின்னாடி இருக்கிற நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. அதை பார்த்து வந்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. தீபா நீயா, நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா கார்த்தி பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டதும் உடனே கார்த்தி வந்து முக்காடு எடுக்கிறாங்க. பார்த்தா அது ரம்யாவை பார்த்து எல்லாருமே செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க. ரம்யா நீங்க இங்க எப்படிங்க இங்க அப்படின்னதும் ரம்யா வந்து திருத்தினு முழிக்கிறாங்க. கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி என்னோட கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னதும் உடனே குயிக்காக அந்த இடத்துல தீபா வந்து நம்ம ரம்யாவை கையை பிடிச்சி மேடையிலேருந்து தரதரன்னு எடுத்துட்டு வந்து அடினா அடிக்கிறாங்க. இங்கே என்னங்க நடந்துட்டு இருக்கு, மறுபடியும் இருந்து ஆரம்பத்திலேயேவா அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதானே எப்படிமா தீபா நீ இங்கே வந்த, ஆமா இந்த ரம்யா எப்படி இங்கே வந்தா அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா வந்து தீபாவை அடைச்சி வச்சு எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாம தீபா வந்து சொன்னதும் கார்த்திலிருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. உடனே அபிராமி ரம்யா கண்டத்துல அடின்னு அடிக்கிறாங்க. அடி பாவி துரோகி, நீ இவ்வளோ நல்லவளா இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி, அன்னைக்கு தாலியை திருடி நீ மறைச்சி வச்சு போவேன், நாங்கள் எல்லாரும் உஷாரா இருக்கணும், இப்படி என் புள்ள வாழ்க்கையும் என் மருமக வாழ்க்கையும் கெடுக்க பார்த்துருக்கீடு கொடுசூரி அப்படின்னு சொல்லி அபிராமி அடின்னு அடிக்கிறாங்க. அத்தை இவளெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, இவளெல்லாம் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும், ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு இவன் மேல சந்தேகம் இருந்துச்சு, இத்தனைய வாட்டி தீபா கிட்ட சொன்னா, ஆனா அந்த தீபா தான் கண்மூடித்தனமா இவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா, இப்பவாச்சும் உன் நன்மையை பற்றி உனக்கு தெரியுதா அப்படின்னு மைட்லி மீனாட்சி அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. உடனே தீபா வந்து அம்மோ அப்படின்னா என்ன பாவடி உனக்கு பண்ண சொல்லுடி, இங்க பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நானே அமைச்சு கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், ஆனா அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுறேச்சி, நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே கலங்கப்படுத்த வந்தபடி, இங்க பாரு இங்க கண்ணிலேயே படாம இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி தீபா வந்து சத்தம் போட்டதும், இங்க பாருங்கம்மா நல்ல நேரம் முடிய போகுது, அந்த பொண்ணை வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு ஐயர் சொன்னதும் உடனே அந்த சாமியார் வந்து இங்க பாருமா தீபா, முதல்ல நீ மனமேடையில போய் உட்காரு அப்படின்னதும் தீபா வந்து நேரா காட்டி பக்கத்துல உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆனந்த் வந்துச்சு, நீ நான் ஒரு பொண்ணா, உன்னை எப்படி என் மனசுல உயர்வா வச்சிருந்த தெரியுமா, அண்ணே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னதும் உடனே ஆனந்த் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து நல்லபடியா தீபா கழுத்துல வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. இது பார்த்த ரம்யா வந்து செம்மையா கடுப்பாகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமியாரம் வந்து தீபா கார்த்தி ரெண்டு பேரையுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. கார்த்தி உங்க கல்யாணம் மிகப்பெரிய போராட்டத்துல நடந்து முடிச்சிருக்கு, இனி உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் தான் கிடைக்கும். இங்க பாருமா தீபா, நீ ஒரு அப்பாவியான பொண்ணு, உன்னை சுட்டி நிறைய கெட்ட சக்தி
சக்திகளும் இருக்கு, நல்ல சக்திகளும் இருக்கு. அதுல மோசமான சக்தி எது தெரியுமா? நல்லவங்கள உன்னை நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது, சாமியார் விஷயம் போட்டு ஒருத்தனை கொண்டு போன எல்லாமே நீங்க தானாச்சு. ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க உங்களுக்கு எப்படி மேடம் மனசு வந்துச்சு? கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் முடியாது. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவ தெரியுமா? என்ன விடுங்க அப்படின்னு ரம்யா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம ரம்யாவை பார்த்துட்டு இருக்காங்க. சி, உங்களை ஒரு பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு கார்த்தி சொன்னதும், கார்த்தி பார்த்து பேசுங்க கார்த்தி, அப்படின்னா என்ன தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி? உங்க மேல ஆசைப்பட்டது தப்பா அப்படின்னதும், நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லை, அடுத்தவங்க பெருசு மேல ஆசைப்படுறியே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அசிங்கமா இருக்கு அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னதும் ரம்யாவால கேட்கவே முடியல. கார்த்தி, நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன் கார்த்தி. எப்போ அந்த தீபா காலத்துல என் கண் முன்னாடி நீங்க தாலி கட்டுனீங்களோ, இதுக்கப்புறம்னா உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை கார்த்தி, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாக்கெட்ல இருந்த துப்பாக்கி வந்து எடுத்து ரம்யா தன்னோட நெத்தியில வச்சுக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சாமியா அந்த இடத்துல அடிச்சு ஆவாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு